Hi friends, இது உங்க சுமிpokkisham. இன்னைக்கு என்னோட daily routine தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு ஒரு ரெசிபியும் பார்க்க போறேங்க. காலையில வந்து நான் தான் கடைசியா சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எல்லாரும் சாப்பிட்டாச்சு. நான் தான் கடைசியா வந்து வெண் பொங்கல் வெச்சு சாப்பிட்டுட்டு அடுத்து சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் வந்து இன்னைக்கு டேஸ்டே பார்க்காம தான் ரெடி பண்ணது. இன்னைக்கு சாட்டர்டேனால கரண்ட் போய்டுன்றதுக்காக நான் தண்ணிலாம் வந்து ஃபில் பண்ணி வச்சிட்டேன். குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன். பாத்திரம்லாம் தேய்ச்சாச்சு. ஏன்னா சாட்டர்டேனாலே கரண்ட் போய்டுதுங்க. அதனாலயே நான் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சு இன்னைக்கு சிக்கன் செய்யலான்றதுக்காக சிக்கன் வாங்கி வச்சிருக்கோம். அதனால சிக்கனும் கழுவி தயிர் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். காலையிலேயே வந்து வெண் பொங்கலும் சக்கரை பொங்கலும் ரெடி பண்ணிட்டேன் நான். ஏன்னா ரேஷ்மா வந்து காலைல ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு வந்து பொங்கல் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி சக்கரை பொங்கலும் வெண் பொங்கலும் எப்போயுமே இட்லி தோசையே சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால் இன்றைக்கி வந்து வெண்பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. எப்போயுமே வெண்பொங்கல் மீந்து போயிடுதுங்க. அது என்ன தான் நான் வந்து பார்த்து செஞ்சாலும் வெண்பொங்கல் எப்படியாவது மீந்து போயிடுது. இப்போ நான் வந்து துணியெல்லாம் வந்து வாஷிங் மிஷினில் போட்டிருக்கேன். அடுத்து இந்த வேலை தாங்க. ஏன்னா மழை காலையிலேயே மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதனால் ஏற்கனவே துவைச்ச துணி அங்கே இருக்குது. அதை இன்னும் மடிக்கலை. இப்போ வந்து வாஷிங் மிஷினில் துணி போட்டிருக்கேங்க நான். ஏன்னா நமக்கு வந்து கரண்ட்டு போயிடுச்சுனாலும் பிரச்சனை, மழை பெஞ்சாலும் பிரச்சனை. அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் துவைச்சி வாஷிங் மிஷினில் துவைச்சி எடுத்துட்டோனாலே பிரச்சனை இருக்காது. ஏன்னா அதை வந்து ஸ்டாண்ட்லேயே காய போட்டுருவேன் நான். மழை காலம்னா உள்ளேயே ஸ்டாண்டில் காய போட்டுருவேன். மழை பெய்யலைன்னா மேலே கொண்டு போய் காய போட்டுடலாம் அப்படின்னு 2 ஐடியாவை நான் காலையிலேயே வந்து போட்டாச்சு. இப்போ பாருங்கள் 17 செகண்ட் இருக்குது. அடுத்து நம்ம வந்து கம்ஃபர்ட் சேர்க்க போகிறோம். இப்போ நான் வந்து அங்கே போய் இருக்கிற துணியெல்லாம் மாஸ்டர் செஃப் பார்த்துட்டே துணி மடிக்க போகிறேன். ஏன்னா அதுதான் நான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் மதியானம் 12 மணிக்காக சமையல் செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக காலையிலேயே இந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சுன்னா கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம கொஞ்சம் வந்து அடுத்த வேலை செய்யும் போது கொஞ்சம் பிஸ்காக வேலை செய்ய முடியும். இப்போ பாருங்கள், நான் வந்து மாஸ்டர் செஃப் தான் பார்த்துக்கிட்டே வந்து இந்த துணியை மடித்து வச்சுட்டு அடுத்து வந்து பொங்கல்லாம் எடுத்து வைக்கணும். இன்னும் அன்சிக்கா வரவே இல்லைங்க இன்றைக்கி காலையில். அன்சிக்கா என்ன வேலை பார்க்குதுன்னா, அது வந்து அணில் பிடிச்சிட்டு வருது, அப்புறம் தேன்சிட்டு பிடிச்சிட்டு வருது. நேற்று எலியை பிடிச்சிட்டு வந்துருச்சுங்க. எலியை பிடிச்சிட்டு வந்துட்டு அந்த எலி சாகவே இல்லை, உயிரோடு தான் இருக்குது. அது சின்னோண்டு எலியை அதை பிடிச்சிட்டு வந்துட்டு எங்களுக்கு கேட்டு கடையில் மியான்னு கத்திக்கிட்டே இருக்குது. இது என்னடா இப்படி கத்துது அப்படின்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தா அது வந்து கூட்டிகிட்டு போய் காட்டுதுங்க. அது பிடிச்சிட்டு வந்ததெல்லாம் என்னை கூப்பிட்டு காட்டுது. நீ பிடிச்சிட்டு வந்தால் வெளியே சாப்பிடு. அதை தான் சாப்பிடும், அது நமக்கு தெரியும். ஆனால் அது நம்மக்கிட்ட கூட்டிகிட்டு வந்து நம்மளை கூப்பிட்டு காட்டுது. அதனால் அதுதான் இப்போ கொஞ்சம் விரட்டி விட்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அது எப்பயும் சாப்பிட்ற பால் குடிக்கிற இடத்துல வந்து அதை கொண்டு வந்து வச்சுக்குது. கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. எதை பிடிச்சிட்டு வருமோன்னு ஒரு பயம் இருக்குது. இப்போ பாருங்கள், இல்லைன்னா கொண்டு வந்து வச்சுட்டு நம்மளை கூப்பிட்டே காட்டுதுங்க. அது வாயில் வச்சுட்டே கூப்பிடுது. நானும் போய் பார்த்துருக்கு. இதோட 3 தடவை பார்த்தாச்சு. அதனால் இன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜுக்காக அவங்க வந்து வரவே இல்லைன்னு நினைக்கிறேன். எப்போயுமே நான்வெஜ் கேட்டால் நம்ம எங்கே செய்கிறது. அதனால் அது வந்து வெளியே சாப்பிட்டுட்டு சும்மா வந்து பிஸ்கெட்டும் பாலும் குடிச்சிட்டு போகிறாங்க. நான் ரேஷ்மாக்காக சக்கரை பொங்கல் எடுத்து வச்சுருக்கேன். ரேஷ்மா சக்கரை பொங்கல் சாப்பிடல காலையில். அவள் வந்து வெண்பொங்கல் மட்டும் சாப்பிட்டுட்டு போயிட்டான் ஸ்கூலுக்கு. இப்போ பாருங்கள், சட்னியும் வந்து வெண்பொங்கலையும் நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். நானும் பார்த்து செஞ்சாலும் அந்த வெண்பொங்கல் மட்டும் கொஞ்சமாவது மீந்துருதுங்க. சரி, நம்ம அதை வெளியே வச்சா வீணாக போயிடும். ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் பருப்பு சேர்த்துருக்கனால. அதனால் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் ஜில்னஸ் போன பிறகு நம்ம இட்லி பாத்திரத்தில் கூட சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் எடுத்து வைக்க போகிறேன். ரேஷ்மாக்கு வந்து வெண்பொங்கல் வச்சா எப்போ வச்சாலும் சாப்பிடுவா, அவளுக்கு பிடிக்கும். சரி, அதனால் நம்ம ஈவினிங் கூட வெண்பொங்கல் சாப்பிட்டுக்கலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதான். இப்படி தான் என்னுடைய காலை வேலைகள் இப்படி தான் போச்சு. காலையிலே செஞ்சுட்டனால சீக்கிரமாக பாத்திரத்தையும் தேய்ச்சி இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேங்க. சிக்கனையும் கழுவி வச்சாச்சு. கரண்ட் போயிடுச்சுன்னா தண்ணி இல்லாமல் போச்சுன்னா ரொம்ப கஷ்டன்றதுக்காக இந்த மாதிரி நான் சாட்டர்டேனாலே முன்னெச்சரிக்கை இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுப்பேன். இப்போ மழை வேறு பெஞ்சிச்சுன்னா கரண்ட்டையும் வேறு நிறுத்திடுவாங்க. நம்ம தண்ணிக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இதெல்லாம் முன்னாடியே செஞ்சுருவேன். அந்த செம்பளத்தில் இருந்த மாவை வந்து நான் எடுத்து வைக்க போகிறேன். அதில் கொஞ்சம் தான் மாவு இருக்குது. எப்போயுமே வாரத்தில் ஒரு தடவை நான் மாவு அரைச்சிருவேன். மாவு இல்லை, கொஞ்சம் மாவு இருக்குது. அதை வந்து வேறு ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிக்கலான்றதுக்காக நான் அந்த செம்பளத்தை எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து வாஷிங் மிஷினில் வந்து கம்ஃபர்ட் சேர்க்க போகிறோம். நிறைய பேருக்கு கம்ஃபர்ட் வந்து ஆட்டோமேட்டிக் மிஷினில் எந்த டைமில் ஊற்றணும்னு தெரியாமல் சில பேர் இருப்பாங்க. தெரியாதவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். ஒரு 15 செகண்ட் வரும்போது நமக்கு வந்து தண்ணி ஃபில்லாகிடும். 12 செகண்டில் கரெக்டாக தண்ணி வந்து ஃபில்லாகிடும். கடைசியாக வந்து ட்ரை பண்ண போது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு முடி சேர்த்துட்டு நம்ம வந்து அதை நல்லா அலசிட்டு ட்ரை பண்ணிடுச்சுன்னா அதோட ஸ்மெல் நல்லாயிருக்குங்க. இந்த மழை காலத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஆட்டோமேட்டிக் மிஷினில் போடுறவங்க நிறையா பேர் சேர்க்காமல் இருப்பாங்க. சேர்க்க தெரியாதவங்களுக்காக நான் வந்து இப்படி ஷேர் பண்ணுறேன்.
சரி தெரிஞ்சால் நிறையா பேர் எந்த நேரத்தில் ஊற்றணும்னு தெரியாமல் இருக்கலாம், அதனால் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இப்படி தான் வந்து துவச்சி காய போட்டுறது ஸ்மெல் இல்லாமல் இருக்குன்றதுக்காக. அடுத்து வந்து நம்ம வந்து சிக்கன் கிரேவியோட செமி கிரேவியாக நான் வந்து செய்யாமல் நல்லா கிரேவியாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரசமும் ரெடி பண்ணிட்டேங்க. கிரேவி போட்டு ரேஷ்மாவுக்கு டேரனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க அந்த மாதிரி ஊற்றி சாப்பிடுவாங்க. அதனால் ரசமும் ரெடி பண்ணியாச்சு. ரசம் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ரசம்லாம் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ரசம் வச்சு சாதம்லாம் வடித்து வச்சாச்சு. இருக்கிற பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சாச்சுன்னா வேலை முடிஞ்சிருச்சுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிபொக்கிஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பால்கோவா தாங்க. டக்குன்னு நம்ம வந்து பால்கோவா ரெடி பண்ணோம்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சட்டுன்னு செய்கிற பால்கோவா தாங்க நம்ம பார்க்க போகிறோம். பால்கோவா சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைனா உடனே நம்ம இந்த மாதிரி பால்கோவா ரெடி பண்ணலாம். 1 கப் பால் எடுத்திருக்கேன் நான். நம்ம வந்து பேனில் சேர்த்துக்கலாம். நான் வந்து காய்ச்சின பால் தான், சூடாக இருக்கிற பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் காய்ச்சாத பாலாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நம்ம அதை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து 1 கப் பால் எடுத்துக்கிறதுக்கு அந்த எந்த கப்பில் எடுத்துருக்கோமோ அதிலே 1/4 கப் ரவை எடுத்துக்கலாம். ரொம்ப ரவை சேர்த்துட்டீங்க கேசரி மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் போல் வந்து நம்ம 1 கப் பாலுக்கு 1/4 கப் ரவை எடுத்துக்கலாங்க. இப்போ பால் வந்து ஹீட் ஆகிருக்கு. இப்போ நம்ம 1/4 கப் ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. நம்ம வந்து ஹையில் வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கலந்துக்கலாம், இல்லைன்னா கெட்டியாகிடும். அதனால் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நான் வந்து 1 கப் பாலுக்கு வந்து 1/2 கப் பால் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். இந்த அளவில் நீங்கள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக வரும் உங்கள் பால்கோவா. இப்போ பாருங்கள் நம்ம ரவையெல்லாம் நல்லா வெந்து சேர்ந்து வருது பாருங்கள். இப்போ நம்ம 1/2 கப் பால் பவுடர் சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே நம்ம பால் பவுடரில் வந்து சுகர் இருக்கும், அதனால் நம்ம 1/2 கப் சுகரும் சேர்த்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூட தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம், ஒரு 3/4 கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம பால் பவுடரும் ரவையும் சேர்ந்து நல்லா பாலோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ நான் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த சுகரே கரெக்டான அளவு எனக்கு இருந்துச்சு. உங்கள் சுகரில் வந்து இனிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 3/4 கப் கூட சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம சுகர் சேர்த்த உடனே கொஞ்சம் இலகி வரும். நம்ம கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கலாங்க, ஹையில் வைக்காதீங்க, ஹையில் வச்சா தீஞ்சிரும். அதனால் சிம்மில் வச்சுட்டு, ஏன்னா நம்ம பால் பவுடர் சேர்த்துக்கனால தீரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம சிம்லேயே கொஞ்சம் வச்சுட்டு நம்ம கைவிடாமல் கொஞ்சம் கலந்துக்கலாம். உங்களுக்கு வந்து முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு சாப்பிட பிடிக்குன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கிங்க. இல்லை முந்திரி பருப்பு மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்குங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து பிஸ்தாவும் பாதாமும் சேர்த்துக்கிறேங்க. பாதாமும் பிஸ்தாவும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம், அதோடைய ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம மணமாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாங்க. அது இல்லாமல் நமக்கு சேர்ந்து ஒட்டாமல் வரதுக்காக நம்ம கொஞ்சம் போல் கீ சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ பாருங்கள் நல்லா சேர்ந்து வந்துருச்சு, நம்ம பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பாதாமும் பிஸ்தாவும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம அதோட சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டக்குன்னு வந்து பால்கோவா ரெடி பண்ண முடியும்னா நம்மளால் கண்டிப்பாக முடியாது, ஏன்னா பாலெல்லாம் அது கொதிக்க வச்சு சுண்ணின பிறகு தான் நம்ம வந்து பால்கோவா ரெடி பண்ண முடியும். ஆனால் இந்த பால்கோவா நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணலாம். ரியலான பால்கோவாவோட டேஸ்ட் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். டேரனும் ரேஷ்மாவும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டாங்க. இப்போ பாருங்கள் நம்ம இன்ஸ்டண்ட்டான பால்கோவா ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சுலபமாக டக்குன்னு வந்து நம்ம வந்து பால்கோவா ரெடி பண்ணோம்னா இந்த மாதிரி பால்கோவா ரெடி பண்ணலாம். ரொம்ப நேரம் பால் காய வச்சு நம்ம வந்து அது சுண்டி அப்படி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கு பால்கோவா பிடிக்காத குட்டீஸ்க்காரங்க இல்லாதவங்க யாருமே இல்லை, எல்லாருக்குமே பால்கோவா பிடிக்கும். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு குக்கிங் vlogல நான் உங்களை